வெல்கம் டு எக்ஸாம் மிஷின். இந்த வீடியோவில் நாம டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 மெயின்ஸ் டெய்லி ஸ்டடி டார்கெட் டே 9 வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதில் நம்மளுடைய சிலபஸ் டீகோடிங் அண்ட் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் என்னென்ன கேட்டாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இதில் பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நேஷனல் ரெனேசன் மூமெண்ட் தேசிய மறுமலர்ச்சி இயக்கம் அப்படிங்கிற சிலபஸில் இந்த வேர்டு இருக்கும். அந்த வேர்டுக்கு கீழ் பக்கத்துல என்னன்னா சோசியோ ரிலீஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட் அப்படிங்கிற ஒரு கேட்டகரியும் அடுத்த கேட்டகரியும் 2 கேட்டகரியா குடுத்திருப்பாங்க. ஆக்ட்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஸோ முதல்ல நம்ம இந்த ஏரியாவுல இருந்து டீகோட் பண்ணுவோம். சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள்ல ரொம்ப ரிப்பீட்டடா ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏரியாவா கவர் பண்ண வேண்டியது இந்த பர்சனாலிட்டி வந்து நீங்க கவர் பண்ணியிருக்கணும் கம்பல்சரி. ஸோ இதுக்கான ஷார்ட் நோட்ஸ் ராஜாராம் மோகன் ராய், ஈஸ்வர சந்திர வித்யாசாகர், ஜோதிராவ் பூலே, ராமகிருஷ்ண இயக்கம், பிரம்ம ஞான சபை, ராமலிங்க அடிகள் இவங்கள பத்தி ஒரு ஷார்ட் நோட்ஸ் அப்படிங்கிறத ரெடி பண்ணிக்காங்க. இதுல இன்பில்டா பார்த்தீங்க அப்படின்னா, இப்ப ராஜாராம் மோகன் ராய் பார்க்கும்போது யங் பெங்கால் மூவ்மெண்ட் அப்படிங்கிற ஒரு ஏரியாவும் இருக்கும். சரிங்களா? விபின் டெரோசியா வந்து இருப்பாரு. ஸோ அந்த ஏரியாவ ரொம்ப மைனரா கவர் பண்ணி வச்சுக்காங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. இன்கேஸ் வந்து ஒரு ஓவரால் கொஸ்டினா கேட்கறாங்க. சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இன் பெங்கால் அப்படின்னு கேட்கறாங்கன்னா, அந்த மாரி பர்ப்பஸ்க்கு மட்டும் தான் அது யூஸ் ஆகும். பட் மெஜாரிட்டி வந்து இவங்க தான் யூஸ் ஆவாங்க. ஸோ ஈஸ்வர சந்திர வித்யாசாகர் அவருடைய ரோல் எல்லாமே பார்த்துக்காங்க. ஸோ ஜோதிராவ் பூலே பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்கா சாவித்ரிபா பூலேவ நீங்க கவர் பண்ணிருவீங்க. ஸோ அதனால அது பிரச்சனை கிடையாது. ராமகிருஷ்ண இயக்கம் கவர் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா விவேகானந்தரையும் நீங்க கவர் பண்ணிருவீங்க. அதுவும் ப்ராப்ளம் கிடையாது. பிரம்மஞான சபை அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காவே அன்னி பெசன்ட்டோடைய ரோல் இம்பார்ட்டன்டான அவங்களுடைய ஆக்டிவிட்டீஸ், அவங்களுடைய நியூஸ் பேப்பர் எல்லாமே கவர் பண்ணிருவீங்க. பிளஸ் வந்து ராமலிங்க அடிகள் அப்படிங்கும்போது அவருடைய ஆர்கனைசேஷன். ஸோ இந்த மாரி வந்து நீங்க இந்த நோட்ஸ் எல்லாமே ஒரு ஹாஃப் பேஜ்ல இருந்து ரொம்ப ஹிண்ட் மாரி எடுக்கிறதுனா கூட போதும். அத எடுத்துக்காங்க. ஸோ இத தாண்டி பார்த்தீங்க அப்படின்னா இஸ்லாமிக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட். இஸ்லாமிய சீர்திருத்த இயக்கங்கள். இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இத கொஞ்சம் முடிஞ்சா எக்ஸ்டென்சிவாவே எடுத்துக்காங்க. ஒரு 4 முக்கியமான ஆர்கனைசேஷனாவது கம்பல்சரி அந்த நோட்ஸ்ல இருக்கிற மாரி பார்த்துக்காங்க. ஏன்னா, இத பத்தி நெறைய பிஒய்க்யூ கேட்டிருக்காங்க. ஸோ அது ரிலவென்ட்டா என்னென்ன கேட்டிருக்காங்கங்கிறத நம்ம அடுத்தது பார்ப்போம். சமூக சீர்திருத்தம் மற்றும் கல்வி சீர்திருத்த சட்டங்கள். ஸோ இது வந்து 2வது டாபிக்கா குடுத்திருக்காங்க. மேல இருக்கிறது சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் மட்டும் கேட்டிருக்காங்க. இது வந்து ஆக்ட் கேட்டிருக்காங்க. ஸோ இதெல்லாம் நீங்க சதி ஒழிப்பு, குழந்தை திருமண தடை சட்டம், விடோ ரீமேரேஜ் ஆக்ட் இது எல்லாமே பார்த்துக்காங்க. எஜுகேஷன பொறுத்தவரைக்கும் 2 கேட்டகரியா பிரிச்சுக்காங்க. அதாவது டூரிங் கம்பெனி ரூல் அவங்களுடைய ரூல்ல எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் எப்படி இருந்துச்சு? டியூரிங் கிரவுன் ரூல் அந்த டைம்ல எப்படி எஜுகேஷனல் டெவலப்மெண்ட் இருந்துச்சு? அதுக்கான ஸ்டெப்ஸ் என்னென்ன இருந்துச்சு? அப்படிங்கிறத பார்த்துக்காங்க. அதுல கமிட்டீஸ்க்கான நோட்ஸ் வந்து நீங்க முக்கியமா எடுத்து வச்சுக்காங்க. அதுல முக்கியமா மெக்கலே கமிட்டிங்கிறதெல்லாம் ரிப்பீட்டட் ஏரியா தான். அதேபோல வுட்ஸ் டிஸ்பேட்ச், ஹண்டர் கமிஷன், வர்தா கமிஷன், ராதாகிருஷ்ணன் எஜுகேஷனல் கமிட்டி இது எல்லாமே இது கிட்டத்தட்ட போஸ்ட் இண்டிபெண்டன்ஸ் தான். இருந்தாலும் நீங்க இந்த ஒரு ஃப்ளோ எடுக்கும்போது இத எல்லாமே ஷார்ட் நோட்ஸா எடுத்து வச்சுக்காங்க. ஆங்கிலோயிஸ்டிக், ஓரியன்டலிஸ்டிக் அந்த பாயிண்ட் ஆஃப் வியூலயும் இந்த நோட்ஸ்ல வந்து பாயிண்ட் இருக்கிற மாரி பார்த்துக்காங்க. சரி இதுல என்னென்ன ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்திய மறுமலர்ச்சி இயக்கம் தேசிய உணர்வின் எழுச்சிக்கு எந்த அளவில் பங்களித்தது என்பதை பற்றி விவாதி. டிஸ்கஸ் டு வாட் எக்ஸ்டென்ட் த இந்தியன் ரெனேசன்ஸ் மூவ்மெண்ட் கான்ட்ரிபியூட் டுவர்ட்ஸ் த யூஸ் ஆஃப் நேஷனலிஸ்ட் கான்ஷியஸ். சரிங்களா? இது கேட்கும்பொழுது பார்த்தோம்னா, இது ஓவராலா நீங்க நீங்க படிச்சது எல்லாமே சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ல படிச்சது எல்லாமே ஓவராலா இதுக்கு ஆன்சர் பண்ணாவே நீங்க போதுமானதா தான் இருக்கும். சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் இந்தியாவில் தேசியவாதத்திற்கு எல்லாமே இதே மாரி ஓவர்வியூ கொஸ்டின் எல்லாமே உங்களுக்கு ஒரே மாதிரி ஆன்சர் எழுதுற மாரி தான் இருக்கும். அந்த மாரி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். 19ஆம் நூற்றாண்டில் சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களின் பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கு ஸ்பெசிஃபிக்கா என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, வுமன் அண்ட் சில்ட்ரன் அவங்களுக்கு எதிரான அந்த வந்து ஒரு நெறிமுறையற்ற சமூக நடைமுறை அப்படி கேட்டிருக்காங்க. ஒண்ணும் கிடையாது. இதுல வந்து பெண்கள் அப்படிங்கும்போது சதி அந்த கேட்டகரியில நீங்க எடுத்துக்கலாம். குழந்தைகள் அப்படின்னு எடுக்கும்போதே பார்த்தோம்னா, சைல்டு மேரேஜ் ரிலவென்ட்டா இருக்கிற அந்த ஆர்கனைசேஷன் எழுதுனீங்கன்னா, அத தான் டிமாண்ட் இன்டைரக்ட்டா டிமாண்டா வச்சிருக்காங்க. ஸோ எப்பவுமே டைரக்ட்டாவே கேட்பாங்க அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ண தேவையில்ல. இந்த மாரியும் கேட்பாங்க. நவீன இந்தியாவை உருவாக்குவதற்கான சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களின் பங்கு குறித்து அதேதான். இந்த கிட்டத்தட்ட இந்த வரிசையா வந்த எல்லா கொஸ்டினுக்குமே ஒரே ஆன்சர் தான். அந்த டெம்ப்ளேட் மட்டும் நீங்க ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா போதும். அடுத்ததா ராஜாராம் மோகன் ராய் ஸ்பெசிஃபிக்கா பார்த்தோம்னா, தேசிய உணர்வுகளுக்கு ராஜாராம் மோகன் ராய் ஆற்றிய பங்கினை வெளிக்கொணர்க. பிரிங் அவுட் த கான்ட்ரிபியூஷன் ஆஃப் ராஜாராம் மோகன் ராய் டூ நேஷனல் கான்ஷியஸ்னஸ். சரிங்களா? இதே தான் ரிப்பீட்டடா ஒண்ணு அவருடைய ஸ்பெசிஃபிக்கா ஆர்கனைசேஷன பத்தியோ, இல்ல இண்டிவிஜுவல் பர்சனாலிட்டிய வச்சோ கேட்பாங்க. இல்லன்னா அவருடைய ஆக்டிவிட்டி எதுல இருந்துச்சு அப்படிங்கிறத வச்சும் கேட்பாங்க. சதி. சரிங்களா? சதி ரிலவென்ட்டா கேட்டிருக்காங்க. பிளஸ் வந்து பார்த்தோம்னா, அவரு ஜெனரலா ஜஸ்டிஃபை சரிங்களா? ஃபாதர் ஆஃப் இந்தியன் ரெனேசன்ஸ்ன்னு சொல்லி அப்படியும் கேள்விகள் வந்திருக்கு.
அதேதான். வில்லியம் பெண்டிங் பிரபு சமூக சீர்திருத்தங்கள் ரிப்பீட்டடா வந்துகிட்டே இருக்கும் இவர பத்தி. சரிங்களா? அதனால தான் நம்ம வில்லியம் பெண்டிங்க்கு அதிக இம்பார்ட்டன்ட் குடுங்க. ஈஸ்வர சந்திர வித்யாசாகரும் அதே போல தான். சமூக சீர்திருத்த இயக்கத்தில் ஈஸ்வர சந்திர வித்யாசாகரின் முக்கிய பங்கு. எல்லாம் டைரக்ட் கொஸ்டினாவே இருக்கும். ஸோ நீங்க அத வந்து அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி எழுதிக்கலாம். இப்ப இங்க ஜோதிபா பூலே கேட்டாலும் சரி, சாவித்திரிபா பூலே கேட்டாலும் சரி, ஓரளவுக்கு நீங்க இந்த இடத்துல அட்ஜஸ்ட்மென்ட் பண்ணி இந்த கேள்விக்கு சமூக மற்றும் கல்வி இந்த ஏரியாவுல அவங்களுடைய சோசியல் கான்ட்ரிபியூஷன், எஜுகேஷனல் கான்ட்ரிபியூஷன் 2யும் பிளெண்ட் பண்ணி இந்த கொஸ்டின டிசைன் பண்ணிக்கிட்டா போதும். 2 சப் ஹெட்டிங் சரிங்களா? சப் ஹெட்டிங்ல 2 மேஜர் ஹெட்டிங் அதுக்கப்புறம் அதுக்கு கீழ ஒவ்வொன்னுக்கும் மைனர் ஹெட்டிங் நீங்க போட்டு நம்ம கைட் பண்ண மாரி அதுக்கான ஆன்சர் நீங்க ரெடி பண்ணா போதும். ராமகிருஷ்ண மிஷன் இதுவும் பார்த்தோம் அப்டின்னா, இந்திய கலாச்சார மதிப்புகளே கொஸ்டின பார்த்தீங்க அப்டின்னா தெரியும். ஒவ்வொன்னும் ஒவ்வொரு விதமா வந்து கேட்பாங்க. அவங்களுடைய கான்ட்ரிபியூஷன் எதுல இருந்துச்சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஜோதிபா பூலே வரும்போது சோசியல், எஜுகேஷனல்னு அத ஸ்பெசிஃபிக்கா கேட்கறாங்க. அதே போல ராமகிருஷ்ண மிஷன் அப்படிங்கும்போது ஸ்பெசிஃபைடா கேட்கும்போது கல்ச்சுரல் வேல்யூஸ தான் அதிகமா கேட்டிருக்காங்க. ஸோ அதே போல பேட்ரியாட்டிக் செயிண்ட் சரிங்களா? இவர வந்து விவேகானந்தர பத்தி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாரி இன்டைரக்ட்டா ஏதாவது ஒரு கோட் மாரி குடுத்து கேட்டாலும் ஆன்சர் பண்றதுக்கு ரெடியா இது பண்ணிக்கோங்க. ராமகிருஷ்ண பரமஹம்சரை பற்றி சுருக்கமாக ஒரு மதிப்பீட்டினை தருக அப்படிங்கிறதும் கேட்டிருக்காங்க. அடுத்ததா தியோசபிக்கல் சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் அதோடைய தோற்றம். அத பத்தி பேசிக்கா கேட்டிருக்காங்க. அதோடைய கொள்கைகள் என்ன இருக்கு அப்படிங்கிறத பத்தி கேட்டிருக்காங்க. ஒரு ஓவரால் நோட்ஸ் இருந்துச்சு அப்படின்னாவே, ஒரு 1 பேஜ் A4ல இருந்துச்சு அப்படின்னாவே, இதுல எல்லா கொஸ்டினுக்குமே அதாவது அந்தந்த ஆர்கனைசேஷனுக்கு ரிலவன்ட்டா எப்படி மாத்தி கொஸ்டின் கேட்டாலும் நீங்க எழுதுற மாரி தான் இருக்கும். பிரம்மஞான சபை என்றால் என்ன? தமிழ்நாட்டின் அதன் முக்கியத்துவம். சரிங்களா? அதேதான் தியோசபிக்கல் சொசைட்டி தான். அதே போல அதே கொஸ்டின் தான். அன்னி பெசன்ட்டோடைய ரிஃபார்ம்ஸ் பத்தி, பிளஸ் ராமலிங்க அடிகளுடைய சமூக சீர்திருத்த இயக்கங்கள். ஸோ ராமலிங்க அடிகள கொஞ்சம் இம்பார்ட்டன்ட் குடுத்து, அவருடைய நோட்ஸையும் வந்து ஒரு 1/2 பேஜுக்கு மினிமம் ரெடி பண்ணி வச்சுக்கங்க. அடுத்ததா இஸ்லாமிக் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ட பொறுத்தவரைக்கும் நெறைய கேள்விகள் வந்துருக்கு. ஸோ அதனால தான் நம்ம சொன்னோம். மினிமம் ஒரு 4 ஆர்கனைசேஷன் இருக்கிற மாரி அந்த நோட்ஸ வந்து ரெடி பண்ணி வச்சுக்கங்க. இந்தியாவில் இஸ்லாமிய சமூக சமய சீர்திருத்த இயக்கங்களைப் பற்றி விளக்குக. டிஸ்கிரைப் த இஸ்லாமிக் சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் இன் இந்தியா. எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தோம்னா, ஒரு ஓவர் வியூவாவும் வந்துட்டுருக்கும். அதேபோல ஸ்பெசிஃபிக்காவும் வரும். முஸ்லீம் லீக்கை ஆதரித்ததன் மூலம் பாகிஸ்தான் உருவாக ஆங்கிலேயர் ஆட்சி மிக மிக பங்காற்றியது. சரிங்களா? இந்த மாரி ரொம்ப ஸ்பெசிஃபைடா முஸ்லீம் லீக்லாம் கேட்கறாங்க அப்படின்னா, நீங்க வந்து ஐஎன்எம் அதாவது முன்னாடி இருந்த பார்ட்டிஷியன் அந்த சிலபஸ்க்கு கீழ இந்த கொஸ்டின் ஆட் பண்ணிக்கோங்க. அங்க இருந்து கூட இது பண்ணிக்கலாம். முஸ்லிம்களை முன்னேற்றுவதில் அலிகார் இயக்கத்தின் பங்கு. சரிங்களா? ரோல் ஆஃப் அலிகார் மூவ்மெண்ட். சரிங்களா? இத வந்து பார்த்தோம்னா, முஸ்லிம்களுடைய லைஃப் ஸ்டைல எப்படி அப்லிஃப்ட்மென்ட் பண்ணாங்க அப்படிங்கிற கேட்டகரியில அந்த ஸ்ட்ரக்சர்ல நீங்க எழுதிக்கங்க. இந்தியாவில் வெவ்வேறு சமூக சமய சீர்திருத்த இயக்கங்கள் எவ்விதம் பின்தங்கிய இஸ்லாமிய சமூகத்தை தேசிய அளவில் முன்னேற்ற வைத்தன என்பதற்கு வரலாற்றை 1916ஆம் ஆண்டு வரை ஆய்வு செய்க. சரிங்களா? கொஸ்டின் ஒண்ணுமே கிடையாது. நார்மலா தான் கேட்டிருக்காங்க. ஆனா இதுல என்ன அப்படின்னா, வெறும் ச இஸ்லாமிய சமூக சீர்திருத்த இயக்கங்கள் மட்டும் கேட்கல. மத்த ஆர்கனைசேஷனா இருந்தாலும், அவங்களும் எப்படி இஸ்லாமிய சமுதாயத்திற்கு வந்து அவங்க சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் இத வந்து சோசியோ ரிலிஜியஸ் வந்து இம்ப்ரூவ் பண்றதுக்காக கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க. அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க ஐஎன்எம் இந்தியன் நேஷனல் மூவ்மெண்ட்ல அ இந்தியன் நேஷனல் காங்கிரஸோடைய கான்ட்ரிபியூஷன கூட நீங்க எழுதலாம். ஸோ பக்ருதீன் தியாப்ஜி இந்த மாரி வந்து ஒரு மைனாரிட்டிய வந்து லீடரா வந்து அவங்க போட்டு, அதுக்கான எம்பவர்மென்ட்ட குடுத்தாங்கன்னு கூட நீங்க அந்த ஆன்ஸர் கொண்டு வரலாம். அதேபோல அலிகார் இயக்கத்தின் முக்கியத்துவம். ஸோ இதெல்லாம் வந்து ரிப்பீட்டட் கொஸ்டின் தான். முன்னாடி ஒரு டைம் ப்ரீவியஸ் இயர பார்த்து ஆன்ஸர் ரெடி பண்ணீங்கன்னா, அத வந்து பின்னாடி ரெகுலரா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ உமன பத்தி ரிலவென்ட்டா எஜுகேஷன் பார்த்தோம்னா, பெண்கள் விடுதலைக்காக நவீன சமூக சீர்திருத்தவாதிகள் எடுத்த நடவடிக்கைகள். மேல இருக்கிறவங்கள அப்படியே ரீஸ்ட்ரக்சர் பண்ணி ஆன்ஸர் பண்ணீங்கன்னா போதும். பிளஸ் வந்து இங்க மெக்கலே கமிட்டி இவங்கள பத்தி டைரக்ட் கொஸ்டின் வந்திருக்கு. அதேபோல இந்தியன் யூனிவர்சிட்டி ஆக்ட் 1904 ஸோ எஜுகேஷன் வரும்போது கமிட்டீஸ் பார்த்துக்கிட்டே வாங்க. அவங்களுடைய ஆக்ட் என்னென்ன பண்ணாங்க பிஃபோர் அ கிரவுன் ரூல், ஆஃப்டர் கிரவுன் ரூல் 2க்குமே பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அவ்வளோதான். இந்த வீடியோல அதாவது இந்த சிலபஸ் டிகோடிங்ல இந்த ஏரியாவுல கவர் ஆன கொஸ்டின்ஸ நம்ம பார்த்துருக்கோம். அடுத்த வீடியோலயும் நம்ம பார்ப்போம். ஸோ நமக்கு பார்த்தோம்னா, இன்னும் ஒரு 3, 4 வீடியோ போணுச்சு அப்டின்னா, நம்மளுடைய இந்தியன் நேஷனல் மூவ்மென்ட்டோட அந்த ஃபர்ஸ்ட் ஏரியா அத வந்து ஃபர்ஸ்ட் யூனிட் 1 அப்படிங்கிறது வந்து கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது யூனிட் 2 அப்படிங்கிற சொசைட்டி அத வந்து நம்ம அடுத்த இதுல ஃப்ரெஷ்ஷா ஸ்டார்ட் பண்ணிக்குவோம். ஸோ நன்றி, வணக்கம்.